இப்படி ஒரு விஷயம் சாத்தியமா? போஸ்ட் ஆபீஸ் அரசு ஸ்கீமில் வருடத்திற்கு 14% ரிட்டர்ன் கிடைக்குமா? அதுவும் அரசு கேரண்டியுடன். இன்று அதை பற்றித்தான் பேசப் போகிறோம். போஸ்ட் ஆபீஸின் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஎஸ் பற்றி இன்று முழுவதும் பார்க்கப் போகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சிம்பிள் ட்ரிக்கையும் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அதனால் குறைந்தது 8.8% வருட ரிட்டர்ன் அரசு கேரண்டியுடன் பெறலாம். அரசு கேரண்டி என்றால் என்ன? அதன் அர்த்தம் ஜீரோ ரிஸ்க் மற்றும் ரிட்டர்ன் கேரண்டி. அதாவது இன்று நாம் பேசப்போகிற விஷயம் என்னவென்றால், ஸ்டாக் மார்க்கெட் ரோலர் கோஸ்டரை விட்டு கவர்மெண்ட் கேரண்டி மற்றும் ஸ்மார்ட் காம்போ ஸ்ட்ராட்டஜி. முதலில் எம்ஐஎஸ் என்ன என்று புரிந்து கொள்ளலாம். எம்ஐஎஸ் என்றால் மந்த்லி இன்கம் ஸ்கீம். பெயரிலேயே புரிகிறது, ஒவ்வொரு மாதமும் வருமானம் கிடைக்கும். இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம். இதன் காலம் 5 வருடம். நீங்கள் பணத்தை ஒரே தடவையில் லம்சம்மாக டெபாசிட் செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த பணத்தின் மீது கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாதமும் உங்கள் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். கவர்மெண்ட் கேரண்டி இருப்பதால் பிரின்சிபல் சேஃப். தற்போது இதில் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் சுமார் 7.4% per annum. அந்த இன்ட்ரெஸ்ட் மாதம் மாதம் பே அவுட் ஆகும். யார் இந்த எம்ஐஎஸ் அக்கவுண்ட் திறக்கலாம் என்றால், இந்திய குடிமகன் யாரும் திறக்கலாம். சிங்கிள் அக்கவுண்டாகவும் திறக்கலாம் அல்லது ஜாயிண்ட் அக்கவுண்டாகவும் திறக்கலாம். பேரண்ட்ஸ் மைனர் குழந்தைகளின் பெயரிலும் அக்கவுண்ட் திறக்கலாம். 10 வயதுக்கு மேல் இருக்கும் குழந்தை சைன் செய்ய முடிந்தால் அவனும் அக்கவுண்ட் ஓபன் செய்யலாம். இந்த ஸ்கீமின் டென்யூர் 5 வருடம் ஃபிக்ஸ். மினிமம் டெபாசிட் பொதுவாக 1000 ரூபாய் முதல் தொடங்கலாம். மேக்ஸிமம் டெபாசிட் சிங்கிள் அக்கவுண்ட் என்றால் 9 லட்சம் ரூபாய் வரை போடலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட் என்றால் 15 லட்சம் ரூபாய் வரை போடலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட் என்றால் என்ன என்றால், வீட்டில் 2-3 பேர் சேர்ந்து அக்கவுண்ட் ஓபன் செய்வது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஃபாதர் சன் போன்றவர்கள் சேர்ந்து அக்கவுண்ட் திறக்கலாம். இப்போது நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு நல்ல ஸ்கீம் என்றால் ஏன் 9 லட்சம் ரூபாய் அல்லது 15 லட்சம் ரூபாய் லிமிட் வைத்திருக்கிறார்கள்? 25 லட்சம், 30 லட்சம் அல்லது 1 கோடி ரூபாய் போட முடியாதா? லிமிட் வைக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அரசு இதில் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறது. அந்த இன்ட்ரெஸ்டை நீங்கள் வேறு இடத்தில் ரீஇன்வெஸ்ட் செய்து மேலும் இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கலாம். பெரிய அளவிலான பணக்காரர்கள் இந்த ஸ்கீமில் எல்லா பணத்தையும் போடாமல் இருக்க அப்பர் கேப் வைக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் அல்ட்ரா ரிச் மக்கள் எல்லாம் இந்த ஸ்கீமிலேயே பணத்தை போட்டு விடுவார்கள். அரசு இந்த ஸ்கீமை பொதுமக்களுக்காகத்தான் உருவாக்கியுள்ளது. இப்போது 5 வருடத்திற்கு முன்பே இந்த அக்கவுண்டை க்ளோஸ் செய்யலாமா என்று கேள்வி வரும். ஆம், க்ளோஸ் செய்யலாம். ஆனால் சிறிய பெனால்டி இருக்கும். நீங்கள் 1 வருடம் முதல் 3 வருடத்திற்குள் க்ளோஸ் செய்தால் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 2% பெனால்டி இருக்கும். உதாரணமாக, நீங்கள் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்திருந்தால் 2% பெனால்டி என்றால் 10,000 ரூபாய் பெனால்டி ஆகும். நீங்கள் 3 வருடம் முதல் 5 வருடத்திற்குள் க்ளோஸ் செய்தால் 1% பெனால்டி இருக்கும். 5 லட்சம் ரூபாய் என்றால் 5,000 ரூபாய் பெனால்டி ஆகும். 5 வருடம் முடிந்த பிறகு மெச்சூரிட்டி வந்தால் பிரின்சிபல் அமௌண்ட் மற்றும் லாஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் இரண்டும் சேர்ந்து கிடைக்கும். 5 வருடம் முடிந்ததும் அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஆகிவிடும். இங்கே ஒரு முக்கிய டிப் என்னவென்றால், உங்களுக்கு 1 அல்லது 2 வருடத்தில் பணம் தேவைப்பட வாய்ப்பிருந்தால் முழு பணத்தையும் எம்ஐஎஸ்ஸில் போடாதீர்கள். சில பணத்தை ஹை லிக்விடிட்டி ஆப்ஷனில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எப்போது வேண்டுமானாலும் எடுக்க முடியும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எம்ஐஎஸ்ஸில் நீங்கள் 5 வருடம் லாக் செய்ய முடியும் பணத்தை மட்டும் போடுங்கள். இப்போது மந்த்லி இன்கம் எவ்வளவு கிடைக்கும் என்று பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4% per annum. நீங்கள் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மாதத்திற்கு சுமார் 617 ரூபாய் கிடைக்கும். 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மாதத்திற்கு சுமார் 1850 ரூபாய் கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மாதத்திற்கு சுமார் 3083 ரூபாய் கிடைக்கும். 7.5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மாதத்திற்கு சுமார் 4617 ரூபாய் கிடைக்கும். 9 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மாதத்திற்கு சுமார் 5500 ரூபாய் கிடைக்கும். இப்போது ஆரம்பத்தில் சொன்ன காம்போ ட்ரிக் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிக் மூலம் ரிட்டர்ன் அதிகரிக்கலாம். அந்த காம்போ என்னவென்றால் எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டி. எம்ஐஎஸ்ஸில் கிடைக்கும் மந்த்லி இன்ட்ரெஸ்டை போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் டெபாசிட் செய்ய வேண்டும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி அக்கவுண்ட் கூட ஓபன் செய்ய வேண்டும். எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் வந்தவுடன் அதை ஆர்டிக்கு டெபாசிட் செய்ய வேண்டும். தற்போது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் சுமார் 6.7% per annum. இதில் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் இருக்கும். ஆர்டியையும் 5 வருடம் வைத்துக் கொள்ளலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் 5 லட்சம் ரூபாய் எம்ஐஎஸ்ஸில் டெபாசிட் செய்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதிலிருந்து மாதத்திற்கு 3083 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 5 வருடத்தில் எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் சுமார் 1,85,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 3083 ரூபாயை ஒவ்வொரு மாதமும் ஆர்டியில் டெபாசிட் செய்தால் 60 மாத டெபாசிட் ஆகும். இந்த ஆர்டி டெபாசிட் காம்பவுண்டிங் மூலம் வளர்ந்து மெச்சூரிட்டி நேரத்தில் சுமார் 2,20,000 ரூபாய் ஆகும்.
அதாவது எம்ஐஎஸ் மூலம் கிடைத்த இன்ட்ரெஸ்ட் 1,85,000 ரூபாய், ஆர்டி மூலம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் சுமார் 34,000 ரூபாய், டோட்டல் 2,20,000 ரூபாய். அதாவது 34,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கிறது. இதைத்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரோலிங் என்று சொல்வார்கள். ஒரு இடத்தில் இன்ட்ரெஸ்ட் சம்பாதித்து அந்த இன்ட்ரெஸ்டை மற்றொரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதன் மீதும் இன்ட்ரெஸ்ட் சம்பாதிப்பது. அதனால் எம்ஐஎஸ் மட்டும் இருந்தால் 1,85,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்டை ஆர்டியில் போடுவதால் 34,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. இதை பர்சன்டேஜாக பார்த்தால் சுமார் 1.4% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கிறது. எம்ஐஎஸ் 7.4% ரிட்டர்ன் கொடுக்கிறது. அதில் 1.4% சேர்ந்து எஃபெக்டிவ் ரிட்டர்ன் சுமார் 8.8% பர் ஆனம் ஆகிறது. கவர்மெண்ட் கேரண்டியுடன் 8.8% ரிட்டர்ன் கிடைப்பது மிகவும் நல்ல விஷயம். சிலர் ஒரு தவறு செய்கிறார்கள். எம்ஐஎஸ் 7% மற்றும் ஆர்டி 7% என்று இரண்டையும் சேர்த்து 14% ரிட்டர்ன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அது தவறு. அப்படி சிம்பிளாக சேர்க்க முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு நல்லது என்றால் ரிட்டையர்ட் பீப்புள், ரிட்டையர்ட் பேரண்ட்ஸ், மந்த்லி கேஷ் ஃப்ளோ தேவைப்படும் மக்கள், ஃப்ரீலான்சர்ஸ், கிரியேட்டர்ஸ், யங் ஏர்னர்ஸ் போன்றவர்களுக்கு நல்லது. யங் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் என்னவென்றால், முதலில் கேஷ் ஃப்ளோ உருவாக்குங்கள். அதன் பிறகுதான் ஹை ரிஸ்க் அசெட்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ்களில் செல்லுங்கள். டாக்ஸ் பற்றி பேசுவோம். எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள் இன்கம் ஆகும். நீங்கள் பெறும் இன்ட்ரெஸ்ட் உங்கள் டோட்டல் இன்கமுக்கு சேர்க்கப்படும். உதாரணமாக, நீங்கள் வருடத்திற்கு 60,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பெற்றால் அது உங்கள் டாக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ப டாக்ஸ் ஆகும். நீங்கள் 20% டாக்ஸ் ஸ்லாபில் இருந்தால் சுமார் 12,000 ரூபாய் டாக்ஸ் வரும். போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ்ஸில் டிடிஎஸ் இல்லை. அதாவது இன்ட்ரெஸ்ட் முழுவதும் உங்கள் அக்கவுண்ட்டுக்கு வரும். ஆனால் அதனால் டாக்ஸ் இல்லை என்று அர்த்தமில்லை. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் செய்யும்போது இன்ட்ரெஸ்ட் இன்கம் சேர்க்க வேண்டும். ஆர்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டாக்ஸ் பொருந்தும். இந்த ப்ராசஸ் எப்படி செய்வது என்றால், முதலில் நீங்கள் எம்ஐஎஸ்ஸில் எவ்வளவு பிரின்சிபல் போட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். 1,00,000 ரூபாய் முதல் 9,00,000 ரூபாய் வரை சிங்கிள் அக்கவுண்டில் போடலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட் என்றால் 15,00,000 ரூபாய் வரை போடலாம். அதன் பிறகு சேவிங்ஸ் அக்கவுண்ட் லிங்க் செய்ய வேண்டும். எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாதமும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு வரும். அந்த இன்ட்ரெஸ்டை ஒவ்வொரு மாதமும் ஆர்டி அக்கவுண்ட்டுக்கு டெபாசிட் செய்ய வேண்டும். எக்ஸெல் அல்லது நோட்டில் டெபாசிட் ட்ராக் செய்யலாம். டாக்ஸ் ஃபைலிங் நேரத்தில் எம்ஐஎஸ் மற்றும் ஆர்டி இன்ட்ரெஸ்டை இன்கமில் சேர்க்க வேண்டும். 5 வருடம் முடிந்த பிறகு எம்ஐஎஸ் பிரின்சிபல் திரும்ப கிடைக்கும். ஆர்டி மெச்சூரிட்டி அமௌண்ட் கூட கிடைக்கும். அதன் பிறகு அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட் செய்யலாமா அல்லது வித்ட்ரா செய்யலாமா என்று முடிவு செய்யலாம். ஒரு சில முக்கிய விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சரில் மாறலாம். ஆர்டி டெபாசிட் டிசிப்ளினாக செய்ய வேண்டும். ப்ரீமெச்சூர் எக்ஸிட் பெனால்டி இருக்கும். டாக்ஸ் மறக்கக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட் செப்பரேட் வைத்திருக்க வேண்டும். எல்லா பணத்தையும் எம்ஐஎஸ்ஸில் போடக்கூடாது. எம்ஐஎஸ் அக்கவுண்ட் எங்கே ஓபன் செய்யலாம் என்றால், எந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சிலையும் ஓபன் செய்யலாம். ஃபார்ம் எடுத்து பர்சனல் டீடைல்ஸ், நாமினி டீடைல்ஸ், டெபாசிட் அமௌண்ட் ஃபில் செய்ய வேண்டும். ஆதார், பான், ஃபோட்டோ அட்டாச் செய்ய வேண்டும். கேஷ், செக் அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் டெபாசிட் செய்யலாம். போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் மந்த்லி கிரெடிட் ஆகும். அதை நீங்கள் வித்ட்ரா செய்யலாம் அல்லது ஆர்டி போன்ற ஸ்கீமுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். ஒரு ரீகேப் பார்த்தால், எம்ஐஎஸ் என்பது கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம். 5 வருடம் டென்யூர். மந்த்லி இன்கம் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் சுமார் 7.4%. ஆர்டி இன்ட்ரெஸ்ட் சுமார் 6.7% மற்றும் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங். எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்டை ஆர்டிஎல் ரீஇன்வெஸ்ட் செய்தால் எஃபெக்டிவ் ரிட்டர்ன் சுமார் 8.8% பெர் ஆனம் ஆகும். இது 14% இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது சேஃப்டி மற்றும் மந்த்லி கேஷ் ஃப்ளோ கொடுக்கும் ஸ்ட்ராட்டஜி. இப்போது கடைசியாக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எம்ஐஎஸ்ஸில் எவ்வளவு டெபாசிட் செய்ய விரும்புகிறீர்கள்? 1,00,000 ரூபாயா, 3,00,000 ரூபாயா, 5,00,000 ரூபாயா அல்லது 9,00,000 ரூபாயா? எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்டை ஆர்டியில் டெபாசிட் செய்ய போகிறீர்களா? செய்ய போனால் கமெண்டில் எஸ் என்று எழுதுங்கள். மேலும் நீங்கள் எஃப்டி டீமா அல்லது எம்ஐஎஸ் டீமா என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு புதிதாக இருந்தால் அதையும் கமெண்டில் எழுதுங்கள். அப்படி சொன்னால் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று எனக்கு புரியும்.